6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா தரப்பினரும் ஒண்ணா உட்காந்து ஃபேமிலியா பார்க்கறதுக்கான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற படம் தான் வந்து தி ஷிப் டிடெக்டிவ் அப்படிங்கிற படம். இப்ப இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆட்டு மந்தை கூட்டத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோவான ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் இண்டிவிஜுவலா பேர் வச்சு தான் கூப்பிடுறாரு. ஆடுகள் மேல பயங்கர பாசமா இருக்கிறாரு, தன்னுடைய குழந்தைகள் மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு. இப்போ ஈவினிங் ஆனா ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்த உடனே மர்டர் மிஸ்ட்ரி கதை, இன்வெஸ்டிகேஷன் கதை அப்படின்னு எல்லா கதையும் சொல்லி சொல்லி அவருக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு அந்த ஆடுகள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தருணத்துல வந்து இந்த ஜார்ஜுங்கிறவர் வந்து இறந்துடுறாரு. ஆனா இவர் இறக்கல, கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த ஆட்டுக்கூட்டம் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம இந்த கொலையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர ஆபீசருக்கு வந்து தேவையான க்ளூவை பூரா கண்டுபிடிச்சு கொடுக்குது. கடைசியா கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வரைக்கும் கூடயே நிக்குது. இப்படி ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட ஒரு படம் தான் இந்த படம். நீங்க செலவழிக்கிற 2 மணி நேரத்துக்கு ஒருத்தான ஒரு படமா இருக்கும். உங்க லைஃப்ல எப்ப டைம் கிடைக்குதோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலியா பாக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இந்த படத்துல இருக்குது. எல்லா தரப்பினருக்கும் பிடிச்சமான படமாவும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே ஒரு எமோஷனலான கனெக்ட் இந்த படத்து கூட உங்களுக்கு வரும். முக்கியமா அந்த ஆட்டு மந்தை கூட்டத்துக்கான அந்த 2, 3 கேரக்டர் உங்க மனசுல நிற்கும். முக்கியமா லில்லிங்கிற கேரக்டர், அடுத்து வந்து செபாஸ்டியன்கிற கேரக்டர்லாம் உங்க மனசுல நிற்கும். இது போக இந்த படத்துல வந்து டெக்னிக்கலா ஹை ஸ்டாண்டர்ட்ல பண்ணியிருக்கிறாங்க. எந்த குறையுமே இருக்காது. அனிமேஷன் ஒர்க்லாம் அட்டகாசமா இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.